வெல்கம் பேக் டு மெட்ராஸ் தமிழ். இது உங்கள் விக்கி. என்ன சார் வீடியோ விஜய் சார்? இது 3 நாள் கழிச்சு அன்றைக்கி கரூரில் உங்கள் எதிராக தான் சார் இறந்து போனாங்க அவ்வளோ பேர். நீங்கள் போகும்போது 30 பேர் இறந்துட்டாங்க. பின்னாடி அந்த ப்ரெஸ்காரன் கத்துறான் சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்னா அது காதில் வாங்காமல் போயிட்டு ரொம்ப சோகமாக போகிற மாதிரி போயிட்டு சென்னையில் லேண்ட் ஆனோன்னா ஃபேன்ஸ் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்களே. அந்த வீடியோ பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்கலாம்ல, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிங்களா, அதில் சொல்லியிருக்கலாம்ல நான் இறங்கினோன்னே ஃபேன்ஸோட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன்னு. இப்படிலேயே மனசு வருது, போய் இறங்கினோன்னே அவ்வளோ சிரிச்சுட்டு ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்க. அங்கே புரியவே இல்லை எனக்கு. சென்னையில் இறங்கினோன்னே செல்ஃபி ஃபேன்ஸோட. சரி, அந்த கருமத்தெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் வந்து சிஎம் சாரை பற்றி ஏதோ பேசியிருக்கிறீங்க. அவர் தான் வந்து ஏதோ கொட்டின மாதிரி அங்கே உள்ளே இருக்க மக்களை இந்த ஸ்டாம்பேட் இருக்குல்ல, அதாவது வந்து இந்த க்ரௌட் கேதரிங் போது இதெல்லாம் நடக்கும். கும்பமேளாவில் நடக்கலையா, சபரிமலை க்ரௌடில் நடக்கலையா, மசூதி போகும்போது க்ரௌடில் நடக்கலையா, நாகர்கோயிலில் நடக்கலையா, எல்லா க்ரௌட் கேதரிங்லேயும் தள்ளுமுள்ளு இருந்தால் இது மாதிரி சாவு வரதான் செய்யும். அன்றைக்கி 10,000 பேர் வர இடத்துல 30,000 பேர் வந்தாங்க. அதனால தான் இந்த சாவு நடந்தது. இதுக்கு நீங்களும் காரணம் இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் காரணம் இல்லை. நீங்கள் வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள்னால் 8:45 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மத்தியானம் 2 மணிக்கு மேலே வந்திருக்கிறீங்க. 2:30 மணிக்கு மேலே நாமக்கல். மத்தியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7:30 மணிக்கு வந்திருக்கிறீங்க கரூருக்கு. தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நாமக்கல் டு கரூர் ஆன் ரோட் வெறும் 45 நிமிஷம் தான். அப்புறம் வந்து நீங்கள் ரோட் ஷோ பண்ணியிருக்க கூடாது. ஏன் பண்ணீங்க? அதுக்கு ஒரு சாரி கேட்டிங்களா? லேட்டாக பார்க்க வந்தீங்களே, அதுக்கு ஒரு சாரி கேட்டிங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்றுத்துக்கு தான் சாரி கேட்டீங்க. வாய் குளறி ஒன்று பேசுனீங்களே நாமக்கல்லில், மறுபடியும் டிவிக்கே ஆட்சி அமைச்சா அதுக்கப்புறம் சாரி, இனிமேல் அமைச்சா அப்படின்னீங்க, சாரி அப்படின்னு திருப்பி சொன்னீங்க. அதுக்கு மட்டும்தான் சாரி கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த லேட்டாக வந்தது, இவ்வளோ பேர் இறந்து போனதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மனசாட்சி எங்கேயும் கொஞ்சம் கூட குத்தலை. வீடியோவில் அப்படியே சொல்கிறீங்களே, நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன், கூட்ட நெரிசல் வந்துடும் திருப்பி, நான் அவாய்ட் பண்ணிட்டு. எப்படி அந்த தைரியமாக எப்படி சொன்னீங்க அந்த வார்த்தையை? அட்லீஸ்ட் உங்கள் புசி, லூஸ் மோகன், ஆதவ் எல்லாரையும் அமைச்சிருக்கலாம்ல அன்றைக்கி பார்க்க. அவங்களெல்லாம் பார்த்தா கூட்டம் கூடும். அதெல்லாம் ஒன்றும் கூடாது. போயிட்டு இது மாதிரி சார் வந்து போயிருக்காரு, வருவார், இப்படியாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரிச்சிரியாவது ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்திருக்கலாம் காலையில். நீங்கள் இப்படி கை காமிச்சா எல்லோரும் நவுந்துருவாங்க. அஜித் சார்லாம் அப்படி தானே பண்ணுறாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணுவாங்க, உங்கள் ஃபேன்ஸ் கேட்பாங்க, நவுந்து போயிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கூட்டம் கூடாது. அந்த சீனெல்லாம் வேணாம் சார். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு.